ஸ்ரீ குருபியோ நமஹ. இது ஆவணி மாதத்தில் கடக ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே புத பகவான் இருக்கார். மாத ஆரம்பத்தில் 30 ஆகஸ்ட் அன்னைக்கு புத பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அதே போல் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனானவர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவர் கடகராசிக்குள்ளே உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே பயிற்சியாகி வரார். இப்போது சுக்கிரன் உங்கள் ராசி லக்னத்திற்கு யாருன்னு கேட்டால் 4ஆம் இடம் 11ஆம் இடத்திற்கு உண்டானவர். கடக ராசி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடக லக்னம்ங்கிறது ஒரு ஸ்திர லக்னம், ஸ்திர ராசி, மன்னிக்கவும், இது ஒரு சர லக்னம், சர ராசி. அப்போது சர ராசிகளுக்கு 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்போ அந்த பாதகாதிபதியாகவும் உங்களுடைய சுகஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து லக்னத்திற்குள்ளே வரார். அப்போது கொஞ்சம் உடம்பை பற்றின சில தொந்தரவுகள், அசௌகரியங்கள் வந்து போகும். அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்தால் கூட கொஞ்சம் பாதகங்களையும் அவர் கொடுப்பார். அதாவது கொஞ்சம் ஒரு நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு சங்கடம்னு, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இதில் வந்து குரு பகவானும் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த 12ஆம் இடத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு குரு வந்து 6, 9ஆம் இடங்களுக்கு உண்டானவர். உத்தியோக வகையில் ஏதாவது சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம். நேரம் தாமதமாக அந்த நம்ம எடுத்துக்கொண்ட வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிறதோ, ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு உழைப்பை கொண்டு நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல போடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நிம்மதியற்ற தூக்கத்தை தரும். ஒரு தூக்கம் வந்து நேரத்துக்கு இருக்காது, ஒரு அமைதியாக தூங்க முடியாது நம்மளால், அந்த மாதிரி சில சங்கடங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை பலம் வந்து 4, 6, 8ஆம் இடங்களுக்கு படுறது. இப்போ என்ன ஆகும்னா, ஆரோக்கியத்தில் இருந்த அச்சுறுத்தல்கள் கொஞ்சம் ஓயும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நித்தியமுமே ஏதோ உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, அது வந்து நமக்கு ஒரு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னா கூட அந்த இடைஞ்சல்கள்ங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவு அதிலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான உபாயங்களும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வைப்படும்போது சில நல்ல விஷயங்களையுமே அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொத்து சேர்க்கைக்கு வழி பண்ணி அதற்கு உண்டான ஒரு கடனையும் வாங்க வைப்பார். ஒரு சொத்தை விற்று வர்ற பைசாவை இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு சொத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு சொத்தை விரயம் செய்து இன்னொன்றுக்கு போடுவது, இந்த மாதிரியான சில கலந்த பலன்களும் சில பேருக்கு நடக்கும். மெயினாக வந்து யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சாங்ஷன் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பேங்க் லோன் நல்லபடியாக கிடச்சி உங்களுடைய வீடு கட்டுற முயற்சி, வீடு வாங்குகிற முயற்சி, இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்தேறுவதற்கு உண்டான காலமாக இது இருக்கிறது. அரசாங்க வழியில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் வரலை அப்படின்னா அதற்கு உண்டான உபாயங்களை கையாண்டு அதற்கு உண்டான அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த ஒரு மாதம் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிணத்துல போட்ட கல்லாகத்தான் இருக்குது, எனக்கு வந்து வருமானத்தில் வந்து ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது, அதில் ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்து ஒரு நிறைவற்ற தன்மை, ஒரு திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த கடகலக்னத்திற்கு வந்து 2ஆம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்ததுலேருந்தே மனசில் வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அலுப்பும் சலிப்பும் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வார்த்தைகளுமே வந்து ரொம்ப தடித்த வார்த்தை பிரயோகங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. இல்லைன்னா குடும்ப உறவுகள்கிட்ட வந்து அது வந்து ஒரு சொந்த பந்தங்களுக்கு நடுவில் ஒரு சிக்கலை கொடுத்துரும். அது தேவையில்லாத ஒரு மனதளவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுலேருந்தே அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு விட்டு கொடுக்குற போக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பழகி இருக்கும். இருந்தாலுமே இப்போயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பல பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு கசப்பான அனுபவங்களாகி மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கு உண்டான சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி கடகராசி லக்னத்திற்கு உங்களுக்கு வந்து புத பகவானுடைய அந்த ஒரு டிரான்சிட் ஆனது, புதன் நகர்ந்து வர்றது அப்படிங்கிறது, அவர் வந்து சிம்ம ராசிக்குள்ளே 30ஆம் தேதி நுழையிறார். அதே போல் கன்னியா ராசிக்குள்ளே செப்டம்பர் 15ஆம் தேதி வரார். அப்போது உங்களுடைய விரய ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம், பராக்கிரமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் வந்து லக்னத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துக்கு வரார். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்.
மனதில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஆசிலேஷனில் இருந்த பல விஷயங்களை வந்து நீங்கள் ஓகே இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு வரும். வருமானம் வந்து பல வகையிலும் வரும். உங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி பொருள் தேடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதே போல் ரொம்ப வெளிநாடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்கள, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான வியாபாரங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளிநாடுகள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு வரும். அதே போல் நீங்கள் வந்து புதிய புதிய டீல்லாம் வந்து நீங்கள் பேசி அந்த ஒப்பந்தங்களெல்லாம் நீங்கள் சைன் பண்ணி அதன் மூலமாக நிறைய லாபங்களை ஈட்டுவதற்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்குது. சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்குறார். அப்போது பல பேருக்கு வந்து இளைய சகோதர வகையிலும் இரத்த சம்பந்தமான உறவுகளிடையும் சில மனக்கசப்புகள் வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களை, நீங்கள் சில இடங்களில் மௌனம் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி உங்களுடைய வேலையாகட்டும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. அதாவது காலம் தப்பிய உணவு முறை அப்படிங்கிறதெல்லாமும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து உழைப்பை கசக்கி பிழிஞ்சு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஆனால் அதற்கு ஏற்ற ரெம்யூனரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் குறை இருக்காது. அதற்கேற்ற செலவுகளும் உங்களை துரத்தும். அதனால் கடகராசி லக்னக்காரர்களுக்கு வந்து சரி செலவு பண்ணுறோம், அதை வந்து நம்ம குடும்பத்துக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துன்னு போயிடுங்க. பொதுவாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கெலாம் தயங்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அவசியம் அப்படிங்கும்போது அந்த திருப்திக்காக நீங்கள் வந்து செலவு செய்யக்கூடியவர்கள் தான். குடும்பத்திற்காகவும் தாயாருக்காகவும் அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறவங்க தான். இருந்தாலுமே இப்போ சமீப காலமாக இந்த வரவை மிஞ்சிய செலவு அப்படின்னு உங்களுக்கு வரும்போது அது கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கறது. அது வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, அப்புறம் சகோதரிகளுக்காக அப்படின்னு பெண்கள் வர்க்கத்தவருக்காக சில சுப செலவுகளையும் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் கடகராசி லக்னத்திற்கு வந்து அது தேவையில்லாத ஒரு அவசியமற்ற பிரயாணங்களை இரவு நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்து ராகுங்கிறவர் வந்து டக்குன்னு இந்த ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை நமக்கு கொடுத்துருவார். எதிர்பாராத சங்கடங்களை கொடுப்பார். நம்ம வந்து எல்லாமே வண்டியில் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம போவோம். ஆனால் அங்கே பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன பழுது இருக்கும். அதனால் ஒரு அகால நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியோ, தேவையான உடனே நமக்கு வந்து அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண ஆள் வராத மாதிரி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனத்துடனும் இருப்பது நல்லது. மற்றபடி இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கடகராசி லக்னக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறது. ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய அந்த குடும்ப விஷயங்களையும் மட்டும் கொஞ்சம் பொறுமை காத்து கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.